எல்லாத்துக்கும் வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சௌக்கியம் தானங்க? இன்னும் நெறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கிறீங்க. கொஞ்சம் பார்த்து உங்க வூட்டு பிள்ளையா நெனச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இன்னைக்கு நாம என்ன செய்யலான்னா, ஒரு மட்டன் செய்யலான்ட்டுங்க. வறுவலு. இதுக்கு தேவையானது என்னென்னன்னு பார்க்கலாங்க. நாங்க 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேங்க. இத ஒரு குக்கர்ல போட்டுங்க, ஒரு 1 ஸ்பூன் மஞ்சத்தூளு, 1 ஸ்பூன் மொளகாத்தூளு, 1 1/2 ஸ்பூன் கறி மசாலா, 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூளுங்க, அப்புறம் உப்பு தேவையான அளவுங்க. இத போட்டு நல்லா கெளறி விட்டுக்குங்க. நல்லா கெளறி விட்டுட்டு அந்த கறி மூழ்கிற அளவுக்குங்க தண்ணி ஊத்திக்கங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதுங்க. அதுக்கப்புறம் அந்த குக்கர் விசில போட்டுங்க, அ மு 4, 5 விசில் விட்டுக்குங்க. கறி பொறுத்துங்க. நாங்க 5 விசில் விட்டோங்க. நாங்க ஓமன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, கறி எடுத்தோம்னா 5 விசில் விடணுங்க. அப்பதான் நல்லா வேகுங்க. பார்த்தீங்கன்னா, நம்ம மட்டன் வெந்துருச்சுங்க. ஒரு 3/4 பதத்துக்கு வெந்துருச்சுங்க. இனி நம்ம தாளிச்சு விட்டோம்னா, அது நல்லா வெந்துக்குங்க. இப்போ நாம ஒரு தவாவ எடுத்து வச்சுங்க, ஒரு 2 ஸ்பூனு தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் உங்ககிட்ட இருக்கிற எண்ணெய ஊத்திக்கங்க. ஊத்திவிட்டு எண்ணெய் காயட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் எண்ணெய் காய்ஞ்ச பின்னாடிங்க, கடுகு போட்டு தாளிச்சு விட்டுறலாங்க. கடுகு போட்டாச்சு பாருங்க. அருமையா பொரிஞ்சு வருது பாருங்க. கடுகு பொரிஞ்ச பின்னாடிங்க, நம்ம சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கோம்லங்க, அத போட்டு நல்லா வணக்கி விடுவோங்க லைட்டா. இப்போ வந்து பச்சை மிளகா ஒரு 3 எடுத்து வச்சிருக்கிறேங்க. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேங்க. அது 2யும் போட்டு நல்லா கெளறி விட்டுக்குங்க. பாருங்க எப்படி அருமையா வெந்துட்டு இருக்குதுன்னு. கூடவே இஞ்சி, பூண்டு ஒரு 3 பல்லு இஞ்சிங்க, பூண்டுங்க. ஒரு 1 இன்ச்சு இஞ்சிங்க. தட்டி வச்சிருக்கிறேங்க. அதையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுங்க. பச்சை வாசனை போக வரைங்க. இது கூடயே உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அப்பதான் நல்லாயிருக்கும். மட்டன்லேயும் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. நீங்க கொஞ்சமா போட்டீங்கன்னா போதுங்க. அப்புறம் பார்த்துட்டு கூட போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்க மட்டன் இருக்குல்லங்க, மட்டன வடிச்சு எடுத்து இதில போட்டுக்குங்க. நல்லா. போட்டுவிட்டு ஒரு கலரி விட்டுக்குங்க நல்லா. இதுக்கப்புறம் அந்த தண்ணி கொஞ்சமா ஊத்திக்குங்க. அந்த மட்டன் வேக வச்ச தண்ணிய. அத அப்படியே வச்சுக்கங்க. மறுபடியும் நம்ம ஊத்திக்கலாங்க எல்லாத்தையும். ஊத்தி நல்லா கொஞ்சம் சுண்ட விடலாங்க. இப்போ வந்து கொஞ்சம் மசாலா போட்டுக்கலாங்க. நம்ம முதல்ல போட்டது பத்தாது. இப்போ மட்டன் மசாலா 2 ஸ்பூன் போட்டுருக்குறேங்க. அப்புறம் அப்படியே கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூனுங்க. அப்பதான் அந்த கிரேவி மாரி வரும்னு பார்த்துங்களேன் வறுவலுக்கு. அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இத வந்து நீங்க தோசைக்கு வச்சு சாப்பிடலாங்க, இட்லிக்கு வச்சு சாப்பிடலாம், சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடலாங்க. அப்புறம் சப்பாத்தி, பரோட்டாவுக்கும் வச்சு சாப்பிடலாம் பார்த்துக்கங்களேன். மசாலா போட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. லைட்டா அந்த மசாலா வாசனை போட்டுங்க. அப்புறம் அப்படியே 1/2 ஸ்பூனு கரம் மசாலா போட்டுக்குங்க. இப்ப நம்ம அந்த வேக வச்சோம்லங்க தண்ணி, அந்த தண்ணி எல்லாத்தையும் எடுத்து இதில ஊத்திரலாங்க. ஊத்தி லோ ஃப்ளேம்லயே வச்சுடுங்க. கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க. அப்புறம் அந்த கிரேவி நல்லா சுண்டி வரும்னு பார்த்துக்கங்களேன் அப்பதான். அப்பதான் அருமையா இருக்குங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு அமுத்து விட்டு போங்க பார்க்கலாம். அப்படியே நீங்க எப்படி செய்வீங்க? இந்த மாரி செஞ்சு பாருங்க. எப்படி இருக்குன்னு யாராச்சும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. பாருங்க ஒரு கிரேவியாட்டம் ஆயிடுச்சுங்க. நாம இனி இறக்கிரலாங்க. கொத்தமல்லி தழைய தூவி. லைட்டா ஒரு கலரி விட்டுக்குங்க கொத்தமல்லி தழை போடுறதுக்கு. பாருங்க நம்மளது அருமையான மட்டன் ரெடி ஆயி போச்சுங்க. வாங்க ஒரு சாப்பிட்டு போலாம். நன்றிங்க. வணக்கங்கோ.